ராஜி, என்ன விளையாட்டு இது? அப்பா சாப்பிட்டு இருக்காங்களா? தண்ணி இனி கொட்டி விட்டுறாதமா. சித்ரா, ஏன் அவளை திட்டுற? நீ ஆரம்பத்துல இருந்து கண்டிச்சிருக்கணும். ஆமா ஆமா, நான் சொன்னா உங்க மக கேட்க போறடா. என்னம்மா இப்படி சொல்ற? கண்டிச்சு தண்டிச்சு வளர்க்காத யாரும் உருப்பட போறது இல்ல. பின்னாடி நீதான் வருத்தப்பட போற. ராஜி, பாத்தியா அப்பா என்ன திட்டுறாங்க? எல்லாம் உன்னாலதான். சரி சரி, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நீ கிளம்பு. இந்தா, பத்திரமா பாத்து போயிட்டு வரணும். இந்தா. என்னங்க, இன்னும் 2 இட்லி போட்டுக்குங்க. வேண்டாமா, எனக்கு போதும். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இல்ல? ரெடி ஆயிடுச்சு. ஹலோ, வந்துகிட்டே இருக்கேன். வச்சிருங்க. ஐயா, வாமா. நான் புதுசா ரேஷன் கார்டு வாங்கணும்னு மனு கொடுத்திருந்தேன். அதுக்கு யார போய் பார்க்கணும்னு தெரியல. நான் யாரங்க போய் பார்க்கணும்? அத உட்கார்ந்துருக்காரு பாருமா, அவர் தான் செக்ஷன் கிளார்க்கு. அவரை போய் பாருமா. ரொம்ப நன்றிங்க. நல்லதுமா. ஐயா வணக்கங்க. என்னம்மா, ரேஷன் கார்டா? ஆள பாரு, வந்துட்ட. அங்க போ. முறப்படி வந்தவங்களுக்கே கிடைக்கல, நீ வேற. ஐயா, நான் முறப்படி எழுதி போட்டோ ஒட்டி தாங்க கொடுத்தேன். என்னம்மா முறப்படி மனு எழுதி போட்டோ ஒட்டி கொடுத்த? முறப்படினா உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதாவது சில்லற 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 கொடுத்தாதான் இங்க எல்லா வேலையுமே நடக்கும். சரி சரி, வந்தது வந்துட்ட. ஒரு 100 ரூபாய் வெட்டிட்டு போ. அடுத்த வாரம் வந்து பாரு. நானே கூலி வேலை பார்த்து வைத்த கழுவுறேன். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கேயா போவேன்? என்ன பார்த்தா பாவமா இல்லையா? உன் பாவத்தை பார்த்தா என் பாவத்தை யாருமா பாக்குறது? பணம் இருந்தா என்ன பாரு, இல்ல இடத்தை காலி பண்ணிட்டு வேற இடத்த பாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? வா ராபர்ட். ஒண்ணும் இல்ல, தலைய வலிக்குது, ஒரு காஃபி வாங்கிட்டு வா. ஆமா, அங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஐயா, அதையா கேக்குறீங்க? நம்ம கிளர்க்கு சந்திரன் இல்லைங்க, அவரு வர்றவங்க போற வீட்டுலாம் பணம் பணம்னு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்றாருங்க. ஜனங்க பேசிட்டு போறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. யாரு? நம்ம சந்திரனைய சொல்ற? ஆமாங்க. அவன் ரொம்ப நல்லவனாச்சியா. வேலை நேரம் முடிஞ்சா கூட வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே போவான். நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையே. நல்லா கவனிச்சு பாருங்க, அப்பதான் புரியும். சரி, போனா போறான் விடியா. ஐயா, தப்ப கண்டிக்க வேண்டிய நீங்களே போனா போறான் விடுறான்னா நாளைக்கு உங்களுக்கே கெட்ட பேர் வந்துருங்க. ஐயா, நீங்க மட்டும் சரியா இருந்தா போதாதுங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரியா இருக்கணும். ஐயா, நாம செய்யற வேலைக்கு தான் நம்ம சம்பளம் வாங்குறோமே, அது போதாதா? வர்றவங்களுக்கு உதவி செஞ்சா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அவங்க எவ்வளவு பாராட்டுவாங்க. ஐயா, நீங்க உதவி செய்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த சுகமே புரியும். மத்தவங்களுக்கு உதவி செய்து பாருங்க, அந்த சுகமே சுகம். ஐயா, அடுத்த மாசம் ரிட்டையர்ட் ஆக போற பியூன் தான். என் பேச்சையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அப்ப புரியும் உங்களுக்கு. நான் போய் காப்பி வாங்கிட்டு வரேன். என்ன ராபர்ட் இப்படி சொல்லிட்டு போறான்? இவங்களெல்லாம் கவனிச்சு கண்டிச்சு வச்சாதான் பியூன் சொல்ற மாதிரி நம்ம பேரை நம்ம காப்பாத்திக்க முடியும் போல இருக்கு. கவனிக்கிறேன் கவனிக்கிறேன். சரிப்பா, நீ போ. ஐயா, உங்களை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கேங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஊனமுற்றவங்களுக்கு 3 சக்கர வண்டியும் பணமும் தரதா சொல்லியிருந்தாங்க. அதனாலதான். இந்த வாரியா, நீ பாக்க வந்த ஆளு சாட்சாத் நானே தான் ஐயா. எங்க மூலியமா தான் உன்ன மாதிரி ஊனமுற்றவங்களுக்கு 3 சக்கர சைக்கிளும் உதவி பணமும் கொடுக்க சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க ஐயா. நீ கவலைப்படாத, நிச்சயமா உனக்கு கிடைக்கும். ஆனா ஒரு சின்ன விஷயம் ஐயா, முதல் லிஸ்ட்ல 15 பேர் தான் எடுக்க சொல்லிருக்காங்க. அதனால உன்னுடைய விவரத்தை பூரா ஒரு மனு எழுதி அதுல ஒரு 500 ரூபாய் பணத்தை வச்சு தள்ளிடு. 500 ரூபாய்க்கு நான் எங்கேயா போவேன்? எதுக்கு கவலைப்படுற? சும்மாவா குடுக்கறாங்க? சைக்கிளோட விலை என்ன தெரியுமா? 3500 ரூபாய். அது மட்டுமா, உதவி பணம் 2500 ரூபாய் குடுக்கறாங்க. மொத்தம் 6000 ரூபாய் முள்ளங்கி பத்த மாதிரி கிடைக்க போதியா.
500 ரூபா கொடுக்கறதுக்கு நீ என்னமோ சலிச்சுக்கிற புடிச்சுக்கிற என்ன படத்துக்கு நான் எங்கேயா போவேன்? எங்க போவியா என்ன பண்ணுவ எனக்கு தெரியாது. பணம் கொடுத்தீங்கன்னா முதல்ல சைக்கிள், இல்லன்னா மனு எழுதி கொடுத்துட்டு போ, எப்ப கிடைக்குதோ வாங்கிட்டு போ. அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது, என் மேல வருத்தப்படாது. யோ யார் யாரு இங்க வாயா, இந்த ஆளை தூக்கிட்டு போயா. கூட்டியாந்துட்டானுங்க பொல்லாத ஆள. மேனேஜர் சார் பாத்தீங்களா, கால் இல்லாதவங்கிட்ட கூட காசு கேட்கிறாரு. அவரை நீங்க கேட்காம விட்டீங்க, அந்த ஆண்டவருக்கே அடுக்காது. ராபர்ட், உன்னுடைய வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. அதை விட இங்க இருக்கிற நிலைமையும் நல்லாவே தெரியும். சந்திரன் பாவம்னு இவ்வளவு நாளா விட்டேன். ஆனா அவனுக்கு தகுந்த பாடம் புகட்ட போறேன், பாத்துக்கிட்டே இரு. ஆனா ஒண்ணு, இதுல நாளைக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி அவன் மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நீங்க சரி பண்ணிக்கங்க. ராபர்ட், நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. இதுக்கு நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க முடிவெடுக்கிறதுக்குள்ள பட்டணம் பறிபோயிடுங்க. இப்பதான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன். என்ன சித்ரா, ஆச்சரியமா இருக்கு. குட் ஈவினிங் டாடி. குட் ஈவினிங் ராஜி. என்ன சேட்டை பண்ணாம எழுதிட்டு இருக்கா, படிக்கிறா? வியப்பா இருக்கு எனக்கு. என்ன பண்ண? நீங்க தானே சொன்னீங்க எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு. அத பயன்படுத்தி முதுகுல 2 போட்டேன். இப்போ எந்திரினா எந்திரிக்கிறா, உட்காருனா உட்கார்றா. ஒழுங்கா படிக்கிறாங்க. வெரி குட். அதிகாரத்தை சரியா பயன்படுத்தி இருக்க. உனக்கு என்னுடைய பாராட்டுகள். போய் டிஃபன் எடுத்து வை, வரேன். சரிங்க. இது நமக்கு ஒரு சரியான பாடம். ஆபீஸ்ல நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி சந்திரனை எப்படியாவது கண்டிச்சு திருத்திட வேண்டியதுதான். நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு பெரிய மாற்றமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல வித்த புத்தி மாறவே மாட்டேங்குது பாத்தியா? ஏயா, ஊருக்குள்ள டீயை வித்து வித்து ஊர்ல வீட கட்டிட்ட, நிலத்தை வாங்கிட்ட, பொருளாதாரத்தை ரொம்ப பிரமாதமா முன்னேறி இருக்க. நீ வளர மாட்டேங்கிறியா ஐயா? அது ஆண்டவனை தான் கேட்கணும். கொண்டாட்டி உன் கொண்டாட்டிக்கு நான் டீ குடிச்சே கடங்கான ஆயிட்டேன். இந்த டீ. தம்பி, எனக்கு ஒரு டீ கொடுப்பா. தாய் குழம்புனா தாய் குழம்பு தான். ஒரு டீ என்னமா 2 டீ சாப்பிடுங்க. நீங்க ஏதாவது டீ சாப்பிடல? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு எந்திரிச்சு நில்லுங்க. வாட்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க? ஃப்ரம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஐ see. விஜிலன்ஸ் ஆபீசர். இந்த கிளார்க் லஞ்சம் வாங்குறதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு அம்மா வந்துட்டு போனாங்களே, அவங்க கிட்ட அடையாளம் வச்ச ரூபா நோட்டை கொடுத்து இவர்கிட்ட கொடுக்க சொன்னோம். அதை செக் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். சந்திரன், அடையாளம் வச்ச நோட்டு டிராயருக்குள்ள இருக்கும், எடுக்க சொல்லுங்க. செக் இட். அடையாளம் இருக்கா பாரு. அடையாளம் இருக்கு சார். இதுக்கு மேல என்ன சார் இருக்கு? அதான் கைகளமா பிடிச்சாச்சே சார். எங்களுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நாங்க இவர் கூட்டிட்டு போறோம். அவர் வீட்டுக்கு நீங்க தகவல் சொல்லிருங்க. சந்திரன், என்ன மன்னிச்சிடுங்க சார். என்னால நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே கெட்ட பேர் சார். இந்த புத்தி முன்னாலே இருந்திருக்கணும். கமான், வாங்க வாங்க. லெட்ஸ் மூவ். வாங்க. சார், நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. உண்மைதான் ராபர்ட். என்னென்னமோ நடந்து போச்சு. இதுக்கெல்லாம் நானும் ஒரு காரணமாயிட்டேன். சந்திரன் மேல பரிதாபப்பட்டு என்னோட அதிகாரத்தை பயன்படுத்தாம போயிட்டேன். என் மனைவிக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சு. சந்திரன் மேலும் மேலும் தவறுகள் பண்றதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். இதை என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. இப்ப வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? கண்டிச்சு திருத்த வேண்டிய ஒருத்தன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம இருக்கிறதே தவறுதாங்க. சுனாமி வந்தா உதவி செய்யறாங்க, வெள்ளம் வந்தா உதவி செய்யறாங்க, கல்விக்கு உதவி செய்யறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தேவையான உதவி இல்லைன்னு சொல்ல. ஒரு மனிதன் தவறு செய்யாம தடுக்கிறதும் ஒரு உதவிதான்.
இதத்தான் பைபிள்ல நீதிமொழிகள்ல 25:12 தீத்து 2:15 சொல்லியிருக்கு. ராபர்ட், நல்ல நேரத்துல நல்லது சொல்லியிருக்க. இனிமே இங்க நல்லதே நடக்கும்.